ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க. முதல்ல என்ன பண்ணேன்னா, ஒரு பவுலில் பச்சரிசி ஊற வச்சுட்டேன். நம்ம கோலம் போடுறக்கும் அப்புறம் கிருஷ்ண பாதம் வைக்கிறக்கும் நமக்கு வேணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட் இது ஊற போட்டுட்டு அப்புறம் பிரசாதம் செய்ய வந்துட்டேன். பொதுவாக கிருஷ்ண ஜெயந்திக்கு அவலில் நிறையா பிரசாதம் பண்ணி நம்ம சாமிக்கு படைப்போம் இல்லையா. ஸோ நான் இன்றைக்கி அவல் லட்டு பண்ணேன். இது அவல் கூட வெல்லம் அப்புறம் தேங்காய் நெய் விட்டு கொஞ்சம் பால் விட்டு இந்த மாதிரி லட்டு பண்ணேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அவல் பாயாசம். அவல் நம்ம வறுத்துட்டு கூட பாலில் சேர்த்து பாயாசம் பண்ணலாம், இல்லைன்னா அவல் ஊற வச்சு கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி வறுத்துட்டு இந்த பாயாசம் பண்ணேன். அவல் பாயாசம் முடிச்சுட்டு நெய் அப்பம் பண்ணேன். இது நம்ம கோதுமை மாவையும் பண்ணலாம், இல்லை அரிசி மாவுலேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி இது அரிசி மாவில் தான் பண்ணேன். கூட வாழைப்பழம் சேர்த்து நெய் அப்பம் இதுவும் பண்ணி வச்சுட்டேன். கிருஷ்ண ஜெயந்தி ரெசிபீஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் அவல் லட்டு தான். இது அவல் கூட பொட்டுக்கடலை சர்க்கரை நெய் போட்டு பிசைகிறது. இதுவும் ரொம்ப ருசியாக இருக்கும். அப்புறம் தட்டையும் சீடையும் நான் முந்தின நாளே பண்ணி வச்சுட்டேன். நமக்கு அன்றைக்கி நிறையா வேலை இருக்கிறதுனால நான் முந்தின நாளே இது ரெண்டையும் பண்ணி வச்சுட்டேன். சீடையும் நல்லா வந்துச்சு, வெடிக்காமல் நல்லா வந்தது. உப்பு சீடை மட்டும்தான் பண்ணேன், வெள்ளை சீடை பண்ணலை. அவ்வளோதாங்க, பிரசாதம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே நான் அடுத்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போ அடுத்தது நான் பச்சரிசி ஊற வச்சேன் இல்லையா, அதை அரைச்சி நம்ம கோலம்க்கு ரெடி பண்ணிடலாம். அரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிட்டேன் நான். இப்போ கால் பாதம் வச்சுருக்கேன். உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சு போட்டால் சின்ன கிருஷ்ணர் பாதம் மாதிரி உங்களுக்கு அழகாக வரும். 2 கையிலும் ஃபஸ்ட்டு வாசலில் வச்சுட்டு விரலுக்கு இந்த மாதிரி நான் 5 விரலில் எப்படி வைப்பேன். அதை பார்க்கும்போது சின்ன குழந்தையோட பாதம் மாதிரியே இருக்கும். பாதம் பார்த்திங்கன்னா வாசல்லேருந்து நம்ம ஆரம்பித்து பூஜை அறை வரைக்கும் இந்த மாதிரி பாதம் வச்சுட்டே வரணும். அப்படின்னா நம்ம கிருஷ்ணர் உள்ளே அழைச்சிட்டோன்னு அர்த்தம். இப்போ கிருஷ்ணா பாதம் நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் குழந்தைங்களுக்கு மேக்கப் பண்ண போயிட்டேன். ரெண்டுக்கும் கிருஷ்ணா மேக்கப் போடலான்னு ரொம்ப ஆசை. அதனால் 2 பேரும் ரெடி பண்ண போயிட்டேன்.
இவர் வந்து சின்னவர் ரேஷு. இவர் வந்து கொஞ்சம் ப்ளூயிஷாக கிருஷ்ணா மேக்கப் கொடுக்கலான்னா அந்த மாதிரி இவருக்கு மேக்கப். இவர் வந்து பெரியவர் ரோஹித். இவருக்கு வந்து கொஞ்சம் பெரிய கிருஷ்ணா மாதிரி மேக்கப். 2 பேரும் க்யூட்டாக ரெடி ஆகிட்டாங்க. அப்புறமா நம்ம கிருஷ்ணரை வந்து அழைச்சிட்டு பிரசாதம்லாம் வச்சு படித்து நாங்கள் சாமி கும்பிட்டோம். இவர் கொஞ்சம் குறும்புக்கார கண்ணனாக இருக்கார்.